ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிண்டி நேஷனல் பார்க் தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ ரெனோவேட் பண்ணதுக்கப்புறம் இதுதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் வரோம். ஸோ இங்கே உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ போனோடனே ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துடணும். டிக்கெட்டுக்கு வெளியவே வந்து போர்டு இருக்கும். ஸோ டிக்கெட் ப்ரைஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 60 ருபீஸ், சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் வாங்குறாங்க. பிலோ 5 இயர்ஸ்க்கு வந்து என்ட்ரி கம்ப்ளீட்டாக ஃப்ரீ அண்ட் வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் 3 பேருமே உள்ளே போயாச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க்க பொறுத்த வரைக்கும், அதுவும் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க்க பொறுத்த வரைக்கும் நீங்கள் எது பார்க்குறீங்களோ இல்லையோ அங்கே வந்து மானுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மான், டியர்ஸ் வந்து அங்கே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு போனோடனே நாங்கள் அதுதான் பார்த்தோம். இப்போ நீங்க பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? ஸோ உள்ள ஒரு முயல் குட்டி மாரி தெரியுது இல்லையா? ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான மான். ஸோ இவ்ளோ குட்டியான ஒரு மான் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அங்கே தான் பார்த்தோம். சில்ட்ரன்ஸ் பார்க்ல தான் பார்த்தோம். அவ்ளோ குட்டியா, அது நடக்கிற ஸ்டைல் கூட அப்படியே முயல் மாரியே இருந்துச்சு. ஸோ அப்படியே நடந்து வந்தா ஒரு மான் மட்டும் தனியா ஓப்பன் ஏரியால வந்து அப்படியே குப்பைகளோட விளையாண்டுட்டு இருந்துச்சு. ஸோ எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ நாங்களும் வந்து போய் அது கூட ஃபோட்டோஸ், வீடியோஸ் அது எல்லாமே நாங்க எடுத்துட்டு வந்தோம். ஸோ டச்லாம் பண்ணோம். அது ஒண்ணுமே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் நாங்க பார்க்க வந்தது வந்து கோல்டன் ஜாக்கல். இது வந்து ஏர்லி மார்னிங் அண்ட் வந்து ஈவினிங் டைம்ல தான் அதோட உணவை வந்து தேடி போய் சாப்பிடும்னு சொல்றாங்க. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது தாவரமும் சாப்பிடும், அதே மாதிரி மாமிசமும் சாப்பிடும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது நாங்க பார்க்கும்போது அது ஒரு நாய்க்குட்டி மாதிரி இங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்துச்சு. அண்ட் இது லைஃப்லேயே வந்து இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் அது லைஃப் ஃபுல்லா வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது பார்க்கும்போது அப்படியே ரொம்பவே வந்து வியப்பா இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒயிட் பீ ஃபால் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூர் ஒயிட் கலரில் இருந்துச்சு. பீகாக் தான் பியூர் ஒயிட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மலை குகைகள், அதே மாதிரி புல்வெளிகள், மலைகளில் தான் இது வந்து நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மரபணு மாற்றம் காரணமாக இது வந்து இந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தாவரங்கள், அதாவது சின்ன சின்ன தானியங்கள், சின்ன சின்ன பாம்புகள், அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள் இதெல்லாமே வந்து சாப்பிட்டு தான் வந்து உயிர் வாழுது. ஸோ சில்ட்ரன்ஸ் பார்க் போனால் கண்டிப்பாக ஸ்னேக்குக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ அதில் வந்து நான் ரொம்ப பார்த்து ஆச்சரியமாக பார்த்த ஒரு விஷயம், ஏன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். கம்ப்ளீட் பியூர் பிளாக் கலரில் ஒரு ஸ்னேக். அது பார்க்கும்போதே அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அப்படியே அதை பார்த்துட்டே மற்ற ஸ்னேக்கையும் பார்த்து பிடிக்கலான்னு போகும்போது நடுவில் ஒரு கிளாஸ் டோர் வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டியர், அதாவது கேளை ஆடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியிலையும் அது சுற்றி இருக்க கிராமங்கள் காடுகளில் இருக்கும். இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சம்டைம் நாய்க்குட்டி மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து மான் இனம் தான். அதில் கொஞ்சம் சின்ன ஒரு மான் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு மன அழுத்தத்தில் இருந்தாலோ இல்லை பக்கத்தில் ஏதாவது ஆபத்து இருக்குது அப்படின்னு உணர்ந்தாலோ இது வந்து பார்த்திங்கன்னா நாய் குறைக்கிற மாதிரி இதுவும் வந்து பார்க் பண்ணும். ஸோ அப்படியே போகிற வழியில் ஒரு எலிஃபென்ட் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்தோம். ஸோ இது வந்து ஒரு நெஜ எலிஃபென்ட் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாச்சு. சில்ட்ரன்ஸ் பார்க்கில் இப்போதைக்கு வந்து எலிஃபெண்ட் கிடையாது. ஸோ அதோட ஸ்டாச்சு மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அது பார்த்துட்டு அப்படியே நாங்கள் வந்து மூவ் ஆகி வரும்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பார்க் இருந்துச்சு. ஸோ அங்கே மெயினாக நிறைய ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அன்றைக்கி வந்து ஸ்கூல் ட்ரிப், நாங்கள் போன அன்றைக்கி ஸ்கூல் ட்ரிப் வந்திருந்தாங்க. ஸோ நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பார்க்கில் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ டீச்சர்ஸ் கைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டிவைனோ வந்து போய் விளையாடணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டா. ஸோ அவளையும் கூட்டிகிட்டு போய் விளையாட விட்டாச்சு நம்ம. ஸோ இதில் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னும் வந்து டிவைன் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணலை. பட் இருந்தாலும் அந்த ஒரு டிசிப்ளின் வரணும் அப்படின்றதுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோடயே நாங்கள் விட்டுட்டோம். ஸோ லைனில் போகிறது, ஸோ விட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க கற்றுப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோடையே நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு விட்டோம். ரொம்ப சமத்தாக விளையாண்டாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க மற்ற குழந்தைங்களோட.
ஸோ பெரிய பெரிய அக்கா என்ன பண்ணுறாங்களோ அண்ணா என்ன பண்ணுறாங்களோ அதையும் அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க. ஸோ கிளைம் பண்ணிட்டு இப்போ நின்றுட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்கள ஊஞ்சல்ல ஆட்டலாம் அப்படின்னு கொண்டு போனால் ஒரு 2.5 வயசுக்கு மேலே அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. ஸோ நம்ம வந்து பிடிச்சி ஆட்டினா வந்து அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ எல்லாமே வந்து ஓனாக பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஸ்டேஜ் இது. ஸோ அவங்களே வந்து விளையாடணும் நோ நோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் வந்து குழந்தைங்க ஸ்கூல்ஸ் குழந்தைங்கலாம் வந்து சீசா விளாண்டோடனே அவங்களுக்கு நான் கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன் சீசா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அந்த சீசா வந்து போர் அடித்தோடனே நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னு போகும்பொழுது ஸோ நாங்கள் பார்த்தது தான் வந்து ஆஸ்ட்ரிச், அதாவது நெருப்பு கோழி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மணல் வெளியிலையும் காடுகள்லையும் வந்து நிறையா வந்து காணப்படும். ஸோ இது வந்து ஒரு பறவை இனம். ஸோ இதால் வந்து பறக்க முடியாது, பறவை இனத்துல இதால் பறக்க முடியாது. பட் இதை விட ஃபாஸ்ட்டாக எந்த பறவையாலையும் ஓட முடியாது. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேர்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பற்கள் கிடையாது. பட் இதோட உணவு செரிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து 3 வயிறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஈமு அப்படின்ற ஒரு பறவை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகள், காடுகள், வெப்பமண்டலம் நிறைந்த இடங்கள்ல வந்து இதை பார்க்கலாம். ஸோ பறவைகளே இதில் இந்த பறவைக்கு மட்டும்தான் வந்து 2, அதாவது 2 ஜோடி இமைகள் இருக்கும் ஒரு சைடு மட்டுமே. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட உணவு வந்து பழங்கள், தாவரங்கள், அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சியெல்லாம் இது வந்து சாப்பிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து மஸ்கஃபிட் டக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ், அந்த வாட்டர் ஃபால்ஸ் சுற்றி இருக்க அந்த ஃபாரஸ்ட்டில் தான் வந்து நிறையா இருக்கும். ஸோ இதோட கழுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீளமாகவே காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன உணவு எடுத்துக்கோன்னா அந்த வாட்டர் தண்ணியில் இருக்க மீன்கள், அதே மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள் எல்லாமே. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மாமிசமும் சாப்பிடும், வெஜ் அண்ட் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி தாவரம், சின்ன சின்ன கொட்டைகள், அதே மாதிரி வேர்கள், கிழங்குகள் இதெல்லாமே வந்து சாப்பிடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம். இது வந்து ஒரு நாட்டுக்குரங்கு. ஸோ நாட்டுக்குரங்கு என்னென்ன சாப்பிடும், என்னென்ன பிடுங்கி சாப்பிடும், என்னென்ன சேட்டை பண்ணும், இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அது வந்து அங்கங்கே ஃபேமிலியாக வந்து உட்காந்து அதோட வேலையை பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ரொம்ப வந்து ஒருத்தர் மட்டும் ஜாலியாக ஹாயாக வெளியே உட்காந்துட்டு இருந்தாரு. இவர் மட்டும் வெளியே ஓப்பன் ஏரியாவில் உட்காந்து அவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்க, போகிறவங்க வராங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஆந்தை, அதாவது குகை ஆந்தைன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாலைவனம், சதுப்பு நிலம், விவசாய நிலம், ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து உள்ளே எந்தளவு தெரியுதுன்னு தெரியல. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸோ பயிர்கள், அதாவது விவசாய நிலத்தில் இருக்க பயிர்களை வந்து எலிகள் கிட்டேருந்து காப்பாற்றுறதால இதை வந்து விவசாயிகள் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேரட்ஸு. ஸோ இங்கே வந்து நிறைய வெரைட்டி ஆஃப் பேரட்ஸ் வந்து இங்கே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து நேரில் பார்க்கும்போது இன்னும் அழகாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாஷ் crocodile, அதாவது சதுப்பு நில முதலைகளை தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதோட மூக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து நீளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது வந்து ஏரி, குளம் அதாவது குளம் கிடையாது. ஏரி, ரொம்ப மலை காடுகள்ல வந்து இது இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வெப்பத்த வந்து வெளிய விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட வாய வந்து வைடா ஓப்பன் பண்ணி வெளியேற்றுது. அண்ட் மீன்களுக்காக வீசப்படுற வலையில இது மாட்டிக்கிறதுனால, இதோட உயிருக்கு வந்து பெரும்பாலும் ஆபத்து இருக்கு அப்படின்றத வந்து இதில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து லவ் பேர்ட்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்க காதல் பறவை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஒண்ணு இல்ல அப்படின்னா, இன்னொன்னு வந்து உயிர் வாழாது. அண்ட் இது வந்து மரங்கள், அடர்ந்த மரங்கள், கிளைகள் அந்த மாதிரி பகுதிகள்ல வந்து இது வந்து வாழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா, பழ வகைகள், விதைகள் ரொம்ப வந்து ஹார்ம்லெஸ்ஸான ஒரு பேர்டுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டார்டாய்ஸ் அதாவது நட்சத்திர ஆமை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த நட்சத்திர ஆமை வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வறட்சியான நிலங்கள், புல்வெளிகள், அதே மாதிரி அரை பாலைவனங்கள்ல வந்து இது வந்து காணப்படுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் ஸ்டார் டார்டாய்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோட முதுகுல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஷேப் இருக்கிறதுனால அது ஸோ அத வந்து ஸ்டார் டார்டாய்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முட்டையிலேருந்து அதோட இனம் வெளியே வரும்பொழுது அது போய் டிஃபென்ஸ் பண்ணாது. ஸோ அந்த சின்ன ஆமையே வந்து அதுக்கான பாதுகாப்பு அதுதான் ஏற்படுத்திக்கணும். அண்ட் இது வந்து பழங்கள், விதைகள், சின்ன சின்ன பூச்சிகளை வந்து சாப்பிட்டு உயிர் வாழுது. ஸோ எல்லாமே ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு நாங்களும் வந்து அப்படியே கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே கவர் பண்ணேன்னு கிடையாது. நீங்கள் நேராக போய் பார்க்குறதுக்கும் சில விஷயங்கள் நான் விட்டு வச்சிருக்கேன். ஸோ அங்கேருந்து வெளியே வந்தோடனே டிவைன் வந்து ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னா. ஸோ அவளை கூட்டிட்டு லாங்காக போய் சாப்பிட்றதுக்கு பதிலாக அங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கான இன்டீரியர் லுக். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அண்ட் நிறைய கூட்டமும் வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே அதாவது கிண்டி நேஷ்னல் பார்க் உள்ளே இருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வெஜ் அண்ட் நான்வெஜ் 2மே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் போனது வந்து ஒரு 2:00. ஸோ அந்த டைம் கூட வந்து பார்த்திங்கன்னா, டிஃபன் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. டிஃபனும் அவைலபிளாக இருந்துச்சு, லஞ்சும் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ ஃபுட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா, த டேஸ்ட் வாஸ் ரியலி குட். அதே மாதிரி ப்ரைஸும் ரீசனபிளாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கேயே வந்து லஞ்ச் எல்லாமே வந்து முடிச்சிட்டோம். ஸோ டிவைனுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக அனிமல்ஸ் எல்லாம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸோட எக்ஸைட்மெண்ட்டோடையும் பாய் பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம்.